இவங்க 20 வருஷமா உயிரோட இருக்காங்க. இன்னைக்குதான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்குதான் செத்து போயிட்டாங்க. இவங்க அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன். நீங்க இப்ப சொன்னீங்க இறந்தவங்க எத்தனை பேருக்கு டபுள் ஓட்டர்ஸ் இப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு மைனஸ் டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுக்கும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இங்க ஏன் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தரீங்க முறையாக கரெக்டா பண்ணி வைக்கீங்க? என்னதுங்க ஜெபர்சன்? இந்த நீக்கப்பட்ட ஓட்டு டபுள் ஓட்டு இறந்து போனவங்க இப்படின்ற தனித்தனியான இன்ஃபர்மேஷன் இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஏன் இவங்க கொடுக்க மாட்டாங்க? அது நீங்க கமிஷனர் தான் கேட்கணும். நீங்க நாங்கள் கேட்குறத கேட்டோம். நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கமிஷன் பேட்டி கொடுப்பாரு இல்லையா மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த கேள்வி அன்போடு அவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் கேட்டோம். நாங்கள் கேட்ட பிறகு தான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தந்த பிறகு எங்களுடைய கட்சி BLA 2 இருக்கு அப்போ இல்லையா, BLA 2 அவங்க வந்து வீடு வீடாக போய் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், முழுமையாக வந்து யாரும் வந்து அந்த வாக்குகள் மறுக்கக்கூடாத அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயக கடமை எல்லாரும் ஆற்றல் அடிப்படையில் எங்கள் கடமையும் இருக்கும். இப்போ SIRனால நல்லது நடந்திருக்கு அப்படின்னு அதிமுக நம்புறது திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், SIR ஏன் அதிமுக வர இருக்குது, அதான் பாயிண்ட். கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணவே இல்லை. ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR சிறப்பு தீவிர திருத்தம், சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, சுருக்கமுறை திருத்தம் பண்ணுவாங்க, அது ஆண்டுக்கு இருமுறை. நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்தோம். இறந்தவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு ஓட்ட கொடுத்து அவங்க பேரில் வராங்க. இறந்தவங்க உயிரோடு வருதுலாம் வந்து நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில். அப்போது இது சொல்லி 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 பார்த்து இறந்தவங்களும் எடுக்கல. இப்போ எப்படி இப்போ SIR தானே இப்போ வந்து SIR எதிர்க்கிறாங்களே. இப்போ SIR வந்து இப்போ மொத்தம் வந்து இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமா உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. இவங்க அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் இந்த 1,56,555 பேர் 20 வருஷமா உயிரோடு இருக்காங்க. அதில் 5 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு செத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்த கேள்வி என்ன இருக்கு? இப்போ வந்து நீங்க வந்து அதனாலதான் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஷிஃப்டடு அது பார்த்தா 3 ஒன்று வச்சுருக்காங்க. மாற்றி மாற்றி போட்டு வருது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் அலோவ் பண்ணுற விஷயமா? அதுதான் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இது இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து முழுமையாக ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இறுதி பட்டியல் கிடையாது. இது அதுக்கு தான் வந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. நீங்கள் நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது. அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோர் டு டோர் வெரிஃபை பண்ண போகிறோம். உண்மையிலேயே வந்து இந்த ஏன்றவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இல்லைன்னு இருந்து இல்லைன்னா அவனா ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறோம். நம்ம இதை வந்து தவறாக சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுன்னு, செத்து போயிட்டாரு, அவர் திருப்பி லிஸ்ட்டில் இருக்காரு, அவர் செத்து வராது இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது கொடுக்கும். அப்போ இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாக இருந்தாலும் கூட ஒரு BLA 2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்கள் கடமை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலாளர் அறிவு பண்ணி நாங்கள் செய்வாங்க. ஆரம்பத்திலேருந்து நீங்கள் சொன்னீங்க இந்த SIR பணிகளை செய்ய போகிறது வந்து தமிழக அரசுடைய அதிகாரிகள், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள். ஸோ அவங்களுக்கு ஃபேவராக தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியல? இல்லைங்க, இப்போ டெக்னிக்கலாக கேட்குறீங்க நீங்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வந்தாச்சு இல்லையா, இதை பார்த்த பிறகு லாஸ்ட் டேட் ஒரு ஃபைனலிஸ்ட் வரும் இல்லையா, அப்போ இந்த கேள்வி கேளுங்க. இப்போ இந்த கேள்வி கேட்காதீங்க. நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி கம் பேக் டு அகெயின் உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் வரோம். ஓகேவா? ஃபார்ம் 16 இருக்கு இல்லையா, ஃபார்ம் 16 இந்த ஃபார்ம் 16 வந்து ஃபார்ம் 16 கிடையாது. ஃபார்ம் 6 தான் இருக்கு, ஃபார்ம் 7 தான் இருக்கு, ஃபார்ம் 8 தான் இருக்கு. ஃபார்ம் 6 என்ன சொல்லுதுன்னா புதிய வாக்காளர்களை சேர்க்கிறதுக்கு மட்டும். இதுவரைக்கும் ஓட்டை சைடு இல்லாதவங்க, நீக்கப்படாதவங்க, சேர்க்கப்படாதவங்க ஒரு தொகுதியில் அவங்கள மட்டும்தான் சேர்க்க முடியும். ஏற்கனவே ஒரு தொகுதியில் நீக்கப்பட்டவங்களையும் ஏற்கனவே இந்த மாதிரி நீக்கப்பட்டவங்க திரும்ப ஃபார்ம் 6 மூலியமா உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் 3 ஃபார்ம் இருக்குல்ல, 6, 7, 8. அதாவது 6வது படிவம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் சேர்க்கிறது, 7வது நீக்கம், 8வது திருத்தம். அந்த 6 தான் என்ன சொல்றாங்கன்னா புதிய வாக்காளர் சேர்க்கிறதுன்றாங்க. அது சேர்க்கலாம், அது சேர்க்கலாம் இல்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
புதிய வாக்காளர் சேர்க்கறதுக்கு படிவம் 6 கொடுத்து சேர்க்கலாம். அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. படிவம் 6 அதுக்கு தானே இருக்கு. ஆனா நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எப்படி புதிய வாக்காளர்கள் ஆவாங்க? அதுக்கு தான் அவங்க என்ன சொல்ல மறுபடியும் வந்து 8ல வருவாங்க. அவங்க 8ல ஜாயின் பண்றாங்க. ஆமா ஜாயின் பண்றாங்க. சார் 12 லட்சம் பேர் வந்து இடம் மாற்றாத அட்ரஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கு? உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கு? எனக்கு இங்க மதுரை. மதுரை. எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? நான் சென்னை தான். சென்னைனா வேற நீங்க எந்த ஊரு? ராயபுரம். வேற எந்த ஊரு? ஓட்டு மட்டும் போட்டிருப்பாங்க. நீங்க எந்த ஊரு? அதேதான். நீங்க திருவள்ளூர். இப்போ சென்னையில தங்கியிருக்கீங்க. சென்னையில உங்களுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல. திருவள்ளூர்ல ஓட்டு இருக்கா? அங்கதான் இருக்கா உங்களுக்கு. அதனால வந்து 2 இடத்துல நீங்க விற்க முடியாது இனிமேல். அதுதான் எஸ்ஐஆர். சரிதானா? இல்ல சார், அட்ரஸ் 2005ல அவங்க பேர் இல்லனா வந்து ERO வந்து அப்ரூவ் பண்ணாம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்மன் வந்து எந்த மோட்ல அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல ஸ்பீட் போஸ்ட் அட்ரஸ் தெரியாதுல சார். ஸ்பீட் போஸ்ட் அதே போல கட்சிகள் ரீதியா அதே போல அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாக்குச்சாவடி மையங்கள் அந்த இடத்துல ஒட்டுவாங்க. எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. கொடுத்து அதன் பிறகு இறுதி பட்டியல் வரும்போது தான் எல்லா கேள்விகளும் அப்போ வந்து நீங்க கேட்கலாம். இப்போதைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலோடு சரி. ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.